இந்த பச்சை அம்மா எப்படி வந்தாங்க இந்த பூமிக்கு, அதனுடைய வரலாறு சற்று நேர்களே நீ கேளுங்க. இப்போ மிருகமுனிவர் யாரும் வணங்க மாட்டார், சிவனை ஒண்ணி தான் வணங்குவார். மிருகமுனிவர் சிவனை ஒண்ணி தான் வணங்குவார். அவர் என்ன பண்ணாரு, சிவனை வெண்டு வடிவமா போய் சிவனை வணங்கிட்டு பார்வதி தேவியை வணங்கல. அவரு விருப்பம் இல்லை, அவருக்கு பார்வதி தேவி வணங்கிட்டு விருப்பம் இல்லை அவருக்கு. அந்த சுப்பிரமணிய வணங்கிட்டு வெண்டு வடியில் வந்துட்டாரு மிருகமுனிவர். அந்த பார்வதி தேவி கோஷினாங்க, அந்த அம்மா நம்மளுக்கு ஏன் நம்மள வணங்கல, சக்தி இல்லை சிவம் இல்லை, அது எப்படி நம்மளை வணங்கல. அந்த அம்மா கோஷிக்கின்னு சுப்பிரமணியம் சண்டை போட்டுக்கு நேராக பூலோகத்துக்கு வந்தாங்க. பூலோகத்துக்கு எங்க வந்தாங்க, வாய்ப்பந்தில் ஒரு ஊரு. இந்த அம்மா போய் அங்கே தவம் பண்ணாங்க. தவம் பண்ண சொல்ல சுற்றி வாய்த்தோப்பு. அந்த வாய்த்தோப்புல அந்த அம்மா தவம் பண்ண சொல்ல அந்த அம்மா பச்சை மேனியா ஆயிடுச்சு உடம்பு. பச்சை நம்ம பார்த்தா பச்சை அம்மன் பேர் வந்துதான் அந்த அம்மாவுக்கு தான் பொருள். உடம்பு பச்சை வாய்ப்பந்தல் பச்சை மீன் அப்படி அதெல்லாம் பச்சை அம்மா வந்தது. சரி, பச்சை அம்மா ஏன் அங்கே தவம் பண்ணாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. 7 முனி, அந்த 7 முனிங்க அந்த அம்மாவுக்கு காவல் இருந்தாங்க. அது மாதிரி விநாயகர் காவல் இருந்தாங்க. விநாயகர் காவல் இருந்தார், முருகன் காவல் இருந்தார். ஏன்னா அந்த 7 பேர் சாபாவரம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள எல்லாமே அந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. எல்லா மக்களை கொண்டு தூண்டாங்க அந்த 7 பேர் முனிகளும். அந்த 7 முனியை அடிக்கி அவங்க அரங்கனை அடிக்கி 7 முனியை ஆக்கி இந்த அம்மா தவம் பண்ணாங்க. பச்சைம்மா அந்த பூலகத்துக்கு வந்தது இதான் வந்த வரலாறு. அந்த அம்மா தவம் பண்ணி இங்கே இந்த ஒரு பச்சை அந்த பச்சை பச்சையில் இருக்குவ அந்த கிராமத்தை சுற்றி எல்லாருக்கும் அந்த அம்மா சிவபெருமா சொன்னார், நீங்கள் குலதெய்வமா இருந்து மக்களுக்கு நீ வாரி வாரி வாங்கணும். மக்களுக்கு குலதெய்வமா இருந்தால் குடியை நீங்கள் நல்லா சமமாக வச்சுக்கணும். இந்த நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம், இந்தியா உலக லெவலில் நீ அந்த பார்வதி தேவி தான் அந்த அம்மா. 108 அம்மன் ரேணுகா தேவியிலேருந்து வந்தது தான் இந்த பச்சை அம்மா. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு உலகத்தில் அத்தனையும் குடும்பத்துக்கு 108 அம்மன் குலதெய்வம் இருக்கிறாங்க. அதெல்லாம் 108 அம்மனில் இந்த அம்மன் எல்லா குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வமாக இருந்து அவங்க குழந்தை பிறகுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன அவங்க நேர்த்திக்கடன், அந்த நேர்த்திக்கடன் கேட்குறாங்க மக்கள். அந்த வயிற்று இந்த அம்மா வயிற்று கொடுக்குறாங்க. அதனால தான் நேர்த்திக்கடன் சேர்த்து எடைக்கடி பணம் போகிறது, பிரார்த்திக்கிறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பச்சையம்மா தக்கோலம் கிராமத்தில் இந்த பச்சையம்மா தக்கோலத்தில் இருக்கிறாங்க, திருமுல்ல வாயில் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பந்தில் ஒரு ஊர் செய்யார் பக்கத்தில், அங்கேயும் அந்த இடத்துல பெருமாள் மாரி நடக்குது இந்த அம்மா விழா. அப்படி பச்சையம்மா எங்கள் பேருக்கு தான் எரிக்கடி பண்பாட்டேன். சக்தி வாய்ந்த பச்சையம்மா தக்கோலத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இந்த பச்சையம்மா இந்த 100 கிராமம் இங்கே பார்க்கலாம். குலதெய்வம் இந்த நரசிங்கபுரம் இப்படி சுத்தோட்டி அத்தனை கிராமம் இந்த பச்சையம்மாவை அருள் பெற்று சுகமா அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் எங்கே எல்லா உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றார். அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு குலதெய்வம் எதுன்ட்டு மனசார வாக்கு மனசு கை சுத்தம், இது மனசு கரெக்டாக இருந்தால் எந்த தெய்வத்தை பார்க்கலாம். திருவாசகம் தான் சொல்கின்றது, எல்லா உலகத்திலும் இறைவன் இருக்கின்றார். இறைவன் உள்ளம் கிடையாது உலகத்தில். ஆன்மா ஒன்று தான், உயிர் ஒன்று தான், அன்பு ஒன்று தான், இது மாற்றம் கிடையாது. அதனால நம்ம மனிதனா நம்ம வாழ்ந்துட்டு போறோம், கொஞ்ச நாள் வாழ போறோம். இந்த 100 வருஷத்துக்கு உள்ள 70 வருஷம் வாழ்வோம், இல்லை பட்டு போயிடுமோ, இன்று இருப்போம் நாங்கள் இல்லை. அப்படி இருக்க இந்த ஆன்மா உலகத்தில் எங்களுக்கு யாரும் துணை கிடையாது. பொண்ணு புள்ள உலகம் எதுவும் தோணுது, இறைவன் தான் துணை. இந்த உடம்பு போயிடும். சரி கிரி சூச்சு உடம்பு தூள் உடம்பு, இந்த சூச்சு உடம்பு இந்த தூள் உடம்பு போயிடும். ஆன்மா அகற்றது அல்ல. இந்த பூமி வரைக்கும் ஆன்மா இருக்கும். உன் நெகிழ் உங்கூட தான் வரும். எங்கே போனாலும் நீ என்ன செய்யோ அதான் உங்கூட வரும். அதுதான் அன்பே சிவம். எல்லா மனித ஆன்மாவும் ஒன்று. ஒரு மனிதனை பார்த்தா அப்படிலாம் பார்க்கக்கூடாது, கையெழுத்து கும்பிடணும். நீ ஒரு ஆன்மா, நீ ஒரு உயிர். இதுதான் நம்ம தமிழ் பண்பாட்டு, இந்திய பண்பாட்டு. இது தெரியல மக்களுக்கு.
கொடி கொடி பில்லு வருமா இந்த எத்தனையோ 108 அம்மன் பெரியவாயத்தா இப்படி எத்தனையோ சக்தி இருக்குது. அத்தனை தெய்வத்தை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே கேட்ட பூ போன்ற மனம் நீ இதை மேலே மேலே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கடவுள் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உள்ள மனசை தான் எல்லாமே நம்ம ஆட்டி படைக்குது. அந்த மனசை வந்து நம்ம இறங்கிட்டு திருவடிக்கு ஒப்பாச்சிட்டோமா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்ப்பதி கரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே என்று பச்சையம்மா அருள் பெற்று எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமாக வாழ்கிறது.